முதல்ல வலி ஏற்படும். அந்த வலி ஏற்பட்ட உடனேவே மாடுகள் என்ன பண்ணும்னா முன்னங்கால பிறண்ட ஆரம்பிக்கும், தரையில முன்னங்கால தேய்க்க ஆரம்பிக்கும், குழம்புல வச்சு தேய்க்க ஆரம்பிக்கும். ஒரு கால தேய்க்கும், 2 கால தேய்க்கும். அது ஒரு வலியினுடைய அறிகுறி. இரண்டாவது அறிகுறி பாத்தீங்கன்னா கழுத்து பகுதி. வயிற்று பகுதியில் வலி ஏற்படுறதுனால தலையை கழுத்து பகுதி நோக்கி திருப்பும். 2 பக்கம், வலது பக்கமாகட்டும் இடது பக்கம், 2 பக்கம் அந்த கழுத்து பகுதியை திரும்பி பார்க்கும். அது ஒரு வலிக்கான அறிகுறி. மூணாவது பாத்தீங்கன்னா மாடு உட்கார்ந்து எந்திரிக்கும். கொஞ்ச நேரம் உட்காரும், வலி போயிடுச்சுன்னா மாடு எந்திரிச்சு நிற்கும். எந்திரிச்சு நிற்கணும்னா அந்த வலி மாடு திருப்பி தொடரும், திருப்பி மாடு உட்கார்ந்துக்கும். இப்படி தொடர்ந்து எழுந்து அமர்தல், அதுவும் ஒரு வலிக்கான அறிகுறி ஆகும். 4வது அறிகுறி பாத்தீங்கன்னா யூரினேஷன், அதாவது சிறுநீர் கழித்து கொஞ்சம் கொஞ்சமா சிறுநீர் கழிக்கும். வலி இல்லைன்னா கொஞ்சம் சிறுநீர் கழிக்கும், வலி வந்துச்சுன்னா சிறுநீர் அப்படி தேக்கி வச்சுக்கும். வலி இல்லாத நேரத்தில் கொஞ்சம் சிறுநீர் கழிக்கும், மறுபடி தேக்கி வச்சுக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சிறுநீர் கழிப்பதும் இந்த வலியுடைய ஒரு பெரிய காரணமாகும். வால் பகுதி தூக்கிட்டே இருக்கும். வலியில பாத்தீங்கன்னா வால் பகுதி தூக்கிட்டே இருக்கும், முதுகு பகுதி தூக்கி வச்சுட்டே இருக்கும். அந்த வலியை போக்குறதுக்கு வேண்டி முதுகு பகுதியை வளைந்து தூக்கி வச்சுட்டே இருக்கும். இதெல்லாம் வலிக்குரிய அறிகுறிகள். சரி, எத்தனை நாள் அந்த அறிகுறிகள் இருக்கும், எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட் குடலிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த குடலிழப்பு ஏற்பட்டு 24 மணி நேரத்துக்கு வரைக்கும், 12 மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரத்துல வரைக்கும் தான் இந்த அறிகுறிகள் எல்லாம் இருக்கும். அப்போ விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, இந்த அறிகுறிகள் கட்டுத்தரையெல்லாம் தெரியும். 2 நாளுக்கு அப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் மருத்துவமனைக்கு வரும்போதோ மருத்துவரை அணுகும் போதோ இந்த வலிகள் இருக்காது. இந்த வலிகள் இல்லாதனால நோய் இல்லைன்னு நம்ம சொல்லிவிட முடியாது. அதனால கட்டுத்தரையில கவனிக்கணும், மாடுடைய பிஹேவியர் என்ன பண்ணுது, அது ஏன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சிறுநீர் கழிக்குது, கொஞ்சம் கொஞ்சமா சாணம் போடுது, இல்ல சாணமே போடாம இருக்கு, திரும்பி பாக்குது, கால்களை பரண்டுது, அடிக்கடி உட்கார்ந்து. இந்த அறிகுறி எல்லாம் பார்த்த உடனேவே நம்ம மருத்துவரை அணுகணும்னா அதுக்கான வலி நிவாரணிகள் செலுத்தி குடல் அடைப்பு ஓட்டத்துக்கான மருந்துகளை செலுத்துவதன் மூலம் இந்த குடல் அடைப்பை சரி பண்ணலாம். அப்படியும் மருந்துகள் செலுத்தினாலும் சரிபடல, உங்களுக்கு சாணம் போடல அப்படின்னா அது ஒரே தீர்வு அறுவை சிகிச்சை தான். அந்த மாட்டினுடைய வலது புறத்துல உள்ள வயிற்று பகுதியில அறுவை சிகிச்சை செய்து குடல் பகுதியை சென்று அந்த அடைப்பு ஏற்பட்ட பகுதியை எடுத்து அதை சரி செய்வதன் மூலமாக இந்த குடல் அடைப்பை சரி செய்யலாம். ஆகவே விவசாயிகள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால், மாட்டுக்கு நல்ல தண்ணீர் கொடுக்கணும், நீர் சத்து நல்லா கொடுக்கணும். அப்பதான் அந்த சாணம் வறண்டு அது உருண்டு திரண்டு அதை அடைக்காம பாத்துக்கலாம். இன்னொன்னு, நிறைய முட்கள் உள்ள செடிகளை மேய்ச்சல் நிலத்துல இருந்துச்சுன்னா அந்த மேய்ச்சலை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அந்த இலையில் உள்ள முட்கள் சில சமயம் குடல்ல போய் அந்த குடலை அரிச்சு அதனுடைய புண்களை ஏற்படுத்தி அடைப்பை ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணியா இருக்குது. அதையும் தவிர்க்கலாம். இந்த மாதிரிலாம் சில காரணங்கள் தவிர்க்கும் பொழுது நம்ம இந்த குடல் அடைப்பை தவிர்க்கலாம். இது பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு வரலாம். இதனால நம்ம இழப்பை தவிர்க்கலாம், பொருளாதார முன்னேற்றத்தை விவசாயிகள் மேற்கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.